இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து சில வாரங்களாக நாம் புல்லிங் அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்து அதை மிக மிக நேர்த்தியாக விளக்கமாக நிறைய செயல் வடிவத்தில் அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த தலைப்பினுடைய இறுதி கட்டமாக ஒரு அழகான ஒரு செயல் திட்டத்தோடு நம்ம டாக்டர் வந்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களில் நடந்த அந்த செயல் திட்டம், அந்த செயல் முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு படிப்பினையாக இருந்தது. நிறைய பேர் அதை பார்த்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் கூட செய்து பார்த்ததாக, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அதை அனுபவத்தை அது பகிர்ந்து கொண்டதாக பேசியிருந்தாங்க. குழந்தைங்களும் அதை அழகாக எடுத்து அந்த செய்தியிலிருந்து அந்த செயல்முறையிலிருந்து தங்களுக்கு தோன்றியதை, தங்களுக்கு எது அது ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கூட நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த வகையில் தொடர்ந்து நாம் இந்த வாரம் இன்னொரு செய்முறையை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக போன வாரம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னொரு ப்ராக்டிக்கல் செஷன் குழந்தைங்களோட. டாக்டர் அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ராஜாங்க என்ன சொன்னாலும் சோல்ஜர்ஸ் கேட்கணும். அவங்க நோன்னு சொல்லவே கூடாதாமா. என்னால் முடியாது, எனக்கு பெயின் ஆகுது அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே, இந்த 5 minutesல you can do all of this. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஓகேயா? நீங்க பின்னாடி திரும்ப கூடாது, நீங்க உங்களுக்குள்ள பேசவும் கூடாது. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பார்த்தோன்றதை தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து இந்த வாரம், கடைசி வாரம், இந்த புல்லிங் அப்படின்ற தலைப்பினுடைய இறுதி கட்டத்தில் ஒரு அழகான ஒரு செயல் திட்டம், ஒரு செயல் முறைகளை இப்பொழுது நம்முடைய டாக்டர் அவர்கள் நமக்கு விளக்கி அதை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஓவர் டு டாக்டர். நான் சொன்ன மாதிரி நம்ம வேறு ஏஜ் குரூப்ஸ், ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஏஜ் குரூப். ஸோ இது தட் இஸ் ஒரு 5th standard 6th standard. ஸோ இந்த அடுத்த ஆக்டிவிட்டி நம்ம இதை கொஞ்சம் பெரிய கிளாஸுக்கு பண்ணியிருக்கோன்னா அவங்களுக்கே அது புரியணும். ஸோ அவங்க அது செயல்படும் போது அவங்க ஜாயிண்ட்டாக ஒரு கிளாஸாக ஜாயின் பண்ணி நம்ம ஒரு டாபிக் கொடுக்கும்போது அவங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடியா அவங்க எப்படி பண்ணி அதை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க ஒரு ரியலைசேஷன், ஓ இதெல்லாம் நடக்குமோ, இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் தானாகவே வரும். அதனால தான் நாங்கள் வேறு ஏஜ் குரூப்புக்கு வேறு விதமான நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளேஸ் போய் பார்க்கலாமா? இதில் நாங்கள் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறோம். இந்த ரோல் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்க செயின்ட் ஜோஸ் ஒண்டிபுத்தூரோட பாய்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே, ஹாய் எவ்ரிபடி. ஹாய். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் எந்த கிளாஸ்? 8th standard இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா we will do a role play. ஓகேயா? ஸோ நம்ம உங்களை 3 குரூப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஓகேயா? 10 in each group. ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க, நம்ம நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? புல்லிங்னா என்ன புல்லிங்னா somebody is hurting you. யாராவது உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கலாக இருக்கலாம், வாய்ஸ் வச்சு இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அது உங்களுக்கு ஆயிருக்கலாம், பக்கத்தில் ஆயிருக்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்படினாலும் ஓகே. நீங்கள் ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி பண்ண போகிறீங்க. ஓகேயா? ஸோ அதில் எப்படி புலி பண்ணுறாங்க, அப்படி புலி பண்ணாங்க நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம ஃபஸ்ட்டு எல்லா 3 பேரோட 3 குரூப்ஸையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா? டன்னா? ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் ரெடியா? யார் ஃபர்ஸ்ட் குரூப்பை? நம்மளா? வெரி குட், சூப்பர், பண்ணிக்கலாம். ஓகே, நான் தான் ரெனோலா. நான் தான் இந்த ஸ்டோரியோட நரேட்டர். சீன் 1. காலை வணக்கம் மேம். காலை வணக்கம். உட்காருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு லெட்டர் ரைட்டிங் பார்க்க போகிறோம். எல்லாம் எழுதுங்க எடுத்து. மேம், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். லாஸ்ட் பெஞ்ச் எந்திரிங்க. உங்களாரையும் இந்த புதிய அகாடமிக் இயருக்கு வரவேற்கிறேன். ஹூ இஸ் த நியூ ஜாயினர் ஹியர்? ஓகே, எல்லாரும் உங்கள் பேர் சொல்லிட்டு அப்படியே உட்காருங்க. என் பேர் தன்யா. நான் ஷிவானி. தனிஷ்கா. கிருசண்டா. பௌர்ணிகா. லக்ஷணம். உங்கள் எல்லாரோட ஹாபியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியே லாஸ்ட்லேருந்து அப்படியே உங்கள் ஹாபியை சொல்லிட்டு வாங்க. என் ஹாபி ட்ராமா. என்னோட ஹாபி மியூசிக். என்னோட ஹாபி ஸ்போர்ட்ஸ். என்னோட ஹாபி டான்ஸ். என்னோட ஹாபி போய்ட்ரி. என்னோட ஹாபி டிராயிங். மேம், யூ கேன் கண்டினியூ த கிளாஸ்.
சீன் 2. இவளை பாருங்கடி, எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி வரைஞ்சிக்கிட்டே இருக்கா. இவ ரொம்ப அழகா வரையறன்னு நினச்சிட்டு இருக்கா. நினப்பு தான் பொழப்புக்கு எடுக்குமா. சரி வாங்க, நாம வேஸ்ட் பண்ண வேணாம் இவகிட்ட டைமு. ஏன் சோகமாக இருக்க? இவங்க எல்லாரும் என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாமா போய் அழுவ? சீன் 3. கவுன்சிலர் ரூமில். எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா கெட்டின். ஹலோ மேம். சொல்லுங்கள். மேம், ஆக்சுவலாக பவுனிகா வந்து தன்யாவை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் தன்யாவும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்படியா? தனியாக கூப்பிடுங்க. தன்யா. அப்படியாம்மா? பௌர்ணிகாவை டீஸ் பண்ணிட்டே இருக்காளா? எஸ் மேம். சரி நீங்கள் போன நான் பார்த்துக்கிறேன். மேம், பௌர்ணிகா நான் உங்களோட பேரண்ட்ஸை கூப்பிடுங்க. இப்போ ஈவினிங் டைம் தானே வந்திருப்பாங்க, கூப்பிடுங்க. ஓகே மேம். சொல்லுங்கள் மிஸ். மேம், நீங்கள் தானே பௌர்ணிகா பேரண்ட்? உங்கள் பொண்ணு ரொம்ப குறும் பண்ணுறா, எல்லா நியூ ஜாயினரை போட்டு ரொம்ப டீஸ் பண்ணுறா. அந்த பொண்ணு போய் அழுகுது. கொஞ்சம் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், நீங்கள் கண்டிச்சு வைங்க. அப்படியா பவுனிகா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, அப்படிலாம் பண்ணாது. மேம், தன்யாவை கூப்பிடுங்க. தன்யா. மேம், இவங்க தான் தன்யா, கேளுங்க. என் பிள்ளை உன்னை டீஸ் பண்ணலாமா? ஆமாம் ஆண்டி. பாரு பவுனிகா, அம்மா அவள் பொய் சொல்கிறா. அவங்க மிஸ்ஸே சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வெளியே போகலாம். என்ன பவுனிகா இப்படி சொல்கிறாங்க? உன்னால என் மானம் தான் போகுது. அவள் தெரியாமல் பண்ணிட்டா, அடிக்காதீங்க. அம்மா, இனிமே நான் யாரையும் டீஸ் பண்ண மாட்டேன். சாரி தன்யா. பரவாயில்ல. எப்போவுமே ஒருத்தங்களை எப்போவுமே டீஸ் பண்ணக்கூடாது. டீஸ் பண்ணால் அவங்களோட மனசு ரொம்ப ஹர்ட் ஆகும். டீசிங் இஸ் நாட் அ ஜோக், மைண்ட் இட். தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம இப்போ குரூப் 1 பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சுல. நம்ம குரூப் 2 பார்க்கலாமா? A gorgeous day to all. Hi everybody. சென்ட் ஜோசப் ஸ்கூல்லேருந்து 8th கேர்ள்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ராமா கொண்டு வந்திருக்கோம். The topic is Don't judge a book by its cover. Scene 1. Discrimination based on physical appearance. இவ எவ்வளோ குண்டா இருக்கா, இவளுக்கு ஒரு இடம், இவ பேக் ஒரு இடம். மாமா, நான் எங்க மடியிலேயே போய் உட்கார்றது? சாதனா, இது ரொம்ப தப்பு. அவள் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பா. நான் மேம்கிட்ட சொல்ல போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம், சாதனா வந்து பிரணீதாவை டீஸ் பண்ணனால அவள் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா மேம். சாதனா, இங்கே வா. மேம், சாதனா, நீ பிரணீதாவை டீஸ் பண்ணியா? ஆமாம் மேம், அவளுக்கு ஒரு இடம், பேக் ஒரு இடமா மேம். இப்படி பேசினா எல்லாத்துக்கும் ஹர்ட் ஆகாதா மேம்? பட் இப்படி பேசுறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகும். தயவு செஞ்சு போய் உட்கார். ஓகே மேம். சாரி பிரணீதா, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். ஓ, பரவாயில்ல சாதனா. Scene 2. Discrimination based on income status in school. யார் இன்னும் டேர்ம் ஃபீஸ் பண்ணல? இவனால ஸ்கூல் ஃபீஸை கூட கட்ட முடியல. ஹே, உன்னால ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியலன்னா நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வர? வீட்டிலே இருந்திருக்கலாம் அதுக்கு பேசாமல். மைண்ட் யூ ஓன் பிஸ்னஸ். இனிமேல் டீஸ் பண்ணாதீங்க. என்ன தைரியம் உனக்கு எங்களையவே எதிர்த்து பேசுகிற? ஸ்டூடெண்ட்ஸ், என்ன நடக்குதுங்க? இனிமேல் மற்றவங்கள புள்ளி பண்ணுறத நான் பார்த்தேன்னா பிரின்சிபலோட ரூமுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன். சாரி மிஸ். Scene 3. Discrimination based on color in function. எப்படி இருக்க யோகிதா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. அங்கே பார்த்தியா, அவள் கலர் டார்க் கலரில் இருக்கா. ஆமாம், நம்ம ஃபேமிலிலேயே எல்லாரும் அழகாக இருக்காங்க. ஆனால் இவன் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. நான் நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் கலராக தான் இருக்காங்க, இவளையை தவிர. இவளுக்கு ட்ரெஸ்ஸே சூட் ஆகலை. Yogita is crying in her room. ஓ டியர், என்னாச்சு? ஏன் அழுகிற? எல்லாரும் என் கலரை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. இது ஏன் தப்பா? மற்றவங்க சொல்கிறதுல நீ எதுக்கு கவனிக்கிற? உன்னோட லட்சியத்தை நோக்கி நீ தான் போகணும். புல்லிங் பண்ணுறது ரொம்ப சகஜம்தான். Scene 4. Teasing based on language skills. ஸ்டூடெண்ட்ஸ், 15 இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்குது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பேர் கொடுக்கலாம். மேம், ஷால் ஐ? ஓகே, பட் மேம் இவளோட லாங்குவேஜில் வந்து ரொம்ப புவராக இருக்கா. நம்ம வேணால் வேறு யாராச்சும் எடுத்துக்கலாமா? இல்லடி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவளை நம்ம டீஸ் பண்ணக்கூடாது. அவளுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து அவளை இம்ப்ரூவ் பண்ணோம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை. ஓகே மேம், சாரி சாதனா. பரவாயில்ல. At last, all those people who are discriminated by others achieved something great and succeeded in their life. Their skin color, physical appearance, language skills, economic status does not determine others.
Everyone in the world are capable to achieve something great. So, we should not dominate, tease or criticize others with their physical appearance. At last, we conclude to saying that don't judge a book by its cover. ஸோ நம்ம 2 ஸ்கிட் பார்த்துட்டோம், சூப்பராக இருந்துச்சு இல்லைங்களா? 3rd பார்த்துக்கலாமா? நம்ம பசங்க வராங்க பாருங்க. சீன் 1 கிளாஸ் ரூமில் ரோஹனும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கப்ப ராகுல் அவங்கள சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே பாரு யார் வந்திருக்குன்னு. ஏய் நம்ம கிளாஸ் காமெடி பீஸ்டா. ஏய் என்னை கிண்டல் பண்ணுறது வச்சுக்காதீங்க. நாங்கள் அப்படி தாண்டா பண்ணுவோம். என்னடா பண்ணுவோம்? சார்கிட்ட சொல்லிடுவேன்டா. சொல்லிக்கோடா, நீ சொல்லிக்கோடா டே. சொல்லிடுவேன்டா டேய். சொல்லிக்கோ. டீச்சர் குமார் சார் இந்த சண்டையை பார்த்து வேகமாக கிளாஸுக்கு வராரு. டேய் என்ன நடக்குதுங்க? இவங்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க சார். எதுக்குடா அவனை கிண்டல் பண்ணுறீங்க? சார் நாங்கள் ஒன்றும் கிண்டல் பண்ணல சார், பொய் சொல்றாங்க. சொல்லுவோம் சார், அவன் சீரியஸாக எடுத்துக்கிறான் சார். இல்லை சார், பொய் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதை பார்த்தா ஜோக் மாதிரியே தெரில. சார் ஓகே சார், சாரி சொல்லலாம். சாரி டாடி. சாரியா? சாரி உங்களுக்கு வெறும் வார்த்தையாக தான் தெரியுதா? குமார் சார் ஒரு பேப்பரில் சாரின்னு எழுதிட்டு வந்து ராகுல் கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஏ ராகுல், இந்த புடிடா. இப்போ இந்த பேப்பரை கசக்குடா. பண்ணிட்டேன் சார். சாரி சொல்லிட்டு சரி செய். சாரி பேப்பர். நான் இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த பேப்பர் சரியாயிடுச்சா? இல்லை சார். இந்த பேப்பர் மாதிரி தான் இவனை நீ எவ்வளோ கலாச்சிட்டு ஒரு சாரி சொன்னால் எல்லாம் சரியாக போயிருமா? நீ 1000 தப்பு பண்ணலாம், ஆனால் நீ ஒரு சாரி சொன்னால் எல்லாம் சரியாக போயிருன்னு நினைக்கிறியா? இல்லை சார், சாரி சார். அதை விட முக்கியமாக உங்கள் மேலே எல்லாம் அவமானமாக இருக்குடா. இவன் உங்கள் ஃப்ரெண்டு தானே? உங்கள் ஃப்ரெண்டா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் தானே சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க. என்னமோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. யாரும் இன்னும் டீஸ் பண்ணாதீங்க. ஜோயலும் டேவிடும் அவன்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி இனிமேல் நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்போம்னு சொன்னாங்க. என் மன்னிச்சிரு ரோகன், அந்த டைமில் உங்ககிட்ட நான் இருக்கணும். மன்னிச்சிரு, நானும் உங்களுக்காக வந்திருக்கணும். பரவாயில்ல, என்னை கிண்டல் பண்ண மாதிரி மற்றவங்களை கிண்டல் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒருத்தர் எவ்வளோ கிண்டல் பண்ணுறோமோ அவங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகும். இந்த மாதிரி இதே ஒரு லிட்டில் ஸ்டோரி தான், இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள். அதனால் இனி நம்மளை மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட அன்பாக பேசுவோம். நாங்கள் தான் 8th standard boys from St. Joseph's Matriculation Higher Secondary School signing off. Thank you. ஓகே, சூப்பர். ஆல் ஆஃப் யூ டிட் ரியலி ரொம்ப நல்லா பண்ணீங்க. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். கம் ஆன். ஓகே, ஸோ நம்ம எப்படி அந்த ப்ளே நீங்கள் பண்ணீங்க இல்லையா? ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் குரூப் இல்லைங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த ப்ளேலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒரு ஜோக்காக கூட ஒருத்தங்களை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. ஓகே, வெரி குட். வேற யாராவது நம்மளை டீஸ் பண்ணால் எல்டர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். சூப்பர், வெரி குட். வேற எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கலர், அதை வச்சு நம்ம யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. என்ன எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு கலர் கிண்டல் பண்ணக்கூடாது. சூப்பர். நம்மளை கிண்டல் பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து உதவி செய்யணும். எக்ஸாக்ட்லி, வெரி குட். கிளாப் ஹேண்ட்ஸ். வேற புல்லிங் ஒரு விஷயமா நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, வெரி குட். நம்ம 1000 மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் ஒரு சாரி சொன்னால் அந்த பர்சனுக்கு அது டெம்பரவரியாக தான் ஒரு இதாக பீஸாக இருக்கும். பெர்மனெண்ட்டாக அது அவங்கள அது சரி செய்யாது. வெரி குட், சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். ஒருத்தவங்க நம்ம சுற்றி உள்ளவங்க யாரோ புள்ளி பண்ணுறாங்க, அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம்? வேற யார்ட்டாச்சும் ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம நிற்கலாம். வெரி குட், சூப்பர், வெரி குட். வேற இந்த எல்லா 3 பிளேஸ்ல உங்களோட ஒரு டேக் ஹோம், நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ, நான் இப்படி முன்னாடி பண்ணலையே, நான் இதை ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? வாட் குட் இட் பி? ஆக்சுவலி எனக்கு நடந்தது தான் நான் வந்து என்னோடய சீனில் சொன்னேன். ஸோ நான் வந்து அவங்ககிட்ட நேராகவே போய் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் முன்னாடி இப்படி பண்ணியிருக்கலாமோ, ஸோ இனிமேல் பண்ணிடுவீங்க. வெரி குட், சூப்பர். வேற வாட் எல்ஸ்? நான் அவளை டீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அது பண்ணாவே ரூட் காஸே பண்ணாமே இருந்திருக்கலாம் இல்லையா? எஸ். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன வீட்டுக்கு நம்ம என்ன டேக் ஹோம் மெசேஜ், என்ன லைஃபுக்கு நம்ம என்ன மெசேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப்பாக இங்கே எல்லா சுச்சுவேஷனில், திஸ் இஸ் நாட் ஓன்லி இன் ஸ்கூல், நீங்கள் வேலைக்கு போகும்போது, நீங்கள் அடல்ட் ஆனாலும் எப்போவுமே யாராவது ஒருத்தர் உங்களை கீழே போடுறதோ கொச்சப்படுத்துறதோ இருப்பாங்க.
அதை நம்ம we cannot change இல்லைங்களா. சில பேர் நம்ம மாற்ற முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒருத்தர் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க, கஷ்டப்படுத்தல அவங்கள, ஆனால் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் நின்று பார்த்துட்டே எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த நம்ம தேர்ட் பிளேல பார்த்தோமே, ஒரு பையன் எலும்புறா, இல்லை 2 பேர் இழுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க, பை ஸ்டாண்டர் அப்படின்னா என்ன, நம்ம பக்கத்துலேயே நிற்கிறோம், கஷ்டமாக படுத்துறதுல ஆனால் ஹெல்ப்பும் நம்ம கேட்குறதும் இல்லை கொடுக்குறதும் இல்லை. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவா, பை ஸ்டாண்டர், சும்மா நின்றுட்டு இருக்காங்க அப்படி. ரைட். ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த பர்சனை ஹெல்ப் பண்ணாமல் இருக்கீங்க இல்லையா, அது தப்பு தானே. எஸ் ஆர் நோ. ரெண்டாவது, ஒரு புலி நீங்க பண்ணிட்டு உங்களோட சந்தோஷத்துக்காக, உங்களோட ஹாப்பினஸ்க்காக நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள ஹர்ட் பண்றீங்களா. வார்த்தைங்களா இருக்கலாம், அடிக்கலாம், வேற யார்கிட்ட போய் பொய் சொல்லலாம் அவங்கள பத்தி, ஆர் அவங்க நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் காமிச்சாங்க, எதனாலும் கூட இருக்கலாம், கலர் இருக்கலாம், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எதனாலும் இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ நீங்க ஒரு புலி பண்றீங்க, அதுவும் தப்பு தான். ரெண்டாவது, நீங்க விக்டிம், உங்களை பண்றாங்க, அவனை பண்ணாங்க இல்லையா, ஆர் இங்க பாத்தீங்கன்னா they bullied. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நோ சொல்லலாம், ஹெல்ப் கேட்கலாம் இல்லைங்களா. நம்மளும் கேட்கலாம், இல்லை நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்மளும் சொல்லலாம், பண்ணாம இருக்கிறது தப்பு தான். நம்ம ரைட். இது எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாங்கல்ல உங்களை, அவங்கள என்ன கூப்பிடுவோம், அப் ஸ்டாண்டர். அப்படின்னா என்ன, கஷ்டத்துல அவங்க வந்து உங்க பக்கத்துல நிக்கலாம், இல்லை வேற யாராவது டீச்சரை போய் கூப்பிட்டு கூட வரலாம். ஓகே. ஸோ இந்த கான்டெக்ட்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, பை ஸ்டாண்டரா இருக்காதீங்க, பார்த்து நின்று பார்த்துட்டே இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்சா உள்ள போங்க, முடியல யாரையும் போய் கூப்பிட்டு வாங்க ஹெல்ப்புக்கு. ஓகே. as much as possible என்ன பண்ணணும், புலி பண்ணாம இருக்கணும். இட் வில் ஹர்ட், கண்டிப்பா ஹர்ட் ஆகும் இல்ல. எஸ் ஆர் நோ. ஓகே, சூப்பர். ஸோ இதை நம்ம கொண்டு போய்க்கலாமா, shall we go and tell உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, லைஃப்ல இது ஒரு மெசேஜா கொண்டு போங்க. ஓகே. புல்லிங் இஸ் நாட் அ குட் ஹேபிட், இட் ஹர்ட்ஸ் அதர்ஸ். என்ன ஆகும், எல்லாரையும் ஹர்ட் பண்ண வைக்கும். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறது செயின்ட் ஜோசப்ஸ் ஒண்டிபுத்தூர் ஸ்கூல். ஸோ இவங்க தான் பிரின்சிபல் ஃபாதர் கிருபாகரன். ஸோ ஃபாதர் தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம டயசிஸனோட ஸ்கூல். மோர் தென் 2200 சில்ட்ரன் இந்த ஸ்கூலில் இருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த வாட்டி இந்த ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணோம், ஃபாதர் ப்ளீஸ் கம் அப்படின்னு சொன்னார். எங்களோட டீம், ஃபுல் டீம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபாதர் ஃபார் இன்வைட்டிங் அஸ். அண்ட் கண்டிப்பாக எல்லா கிட்ஸுக்கும் வி ஆர் ஏபிள் டு டூ அ ப்ரோக்ராம் டுடே இன் யோர் ஸ்கூல். அதுக்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மாதா டிவி, அதை தவிர நம்மளோட கோவை ஜீவ ஜோதி கம்யூனிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான ஒரு நாளில் எங்களுடைய பள்ளி மாணவர்களை சந்தித்து அவர்களோடு ஒரு நாளை நீங்கள் செலவிட்டு இருக்கிறீர்கள். எனவே இந்த வேளையில் மேடம் உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தை மற்றும் ஊழியர்கள் அனைவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த மாணவர்களே உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறம் செய் அப்படிங்கிற ப்ரோக்ராமை தொடக்கத்திலிருந்து நிறைய எபிசோட்ஸ் நான் வந்து பார்த்துருக்குறேன். ஆரம்பித்த காலத்திலிருந்து அருட்தந்தை வின்சென்ட் மூலமாக அதுக்கு முன்பாக இருந்து ஆரம்பித்த இந்த ஒரு ப்ரோக்ராம் நல்லபடியாக இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்குது. பல நல்ல கருத்துக்களை சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் எடுத்து கூறி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய செவங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, அழகான ஒரு செயல்முறையை பார்த்தோம். ஒரு ரோல் பிளே, குழந்தைங்களை வைத்து அழகாக ஒரு நாடகம் மாதிரி, ஒரு சின்ன குட்டி நாடகம் மாதிரி அவங்க நடிச்சிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் நம்ம இந்த தலைப்பு, இந்த புல்லிங், அது எந்த அளவிற்கு குழந்தைங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிற ஒரு விஷயமாக, அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும், என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி அழகாக செஞ்சுருந்தாங்க. இன்னும் மேலும் அதிகமான சில சிந்தனைகளை தருவதற்கு நம்ம டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர். இந்த பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இதில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா புலியர். ஸோ நான் ஒருத்தவங்கள கொச்சப்படுத்துகிறேன், நான் ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, கண்டிப்பாக இந்த பிளேயில் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்டிம், அவனை ஹர்ட் ஆகுறான், அதான் ரெண்டாவது கேரக்டர். தவிர உங்களுக்கு இன்னும் 2 கேரக்டர் இருக்கும். ஒரு கேரக்டர் யாருன்னு சொன்னீங்கன்னா பைஸ்டாண்டர். பைஸ்டாண்டர்னா என்ன, பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க ஹர்ட்டும் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள நாங்கள் பை ஸ்டாண்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா. இன்னொருத்தவங்க அப் ஸ்டாண்டர். அப் ஸ்டாண்டர்னா யார், பக்கத்தில் இருப்பாங்க பட் அவங்க ஹெல்ப்புக்கு போவாங்க.
எப்போவுமே யார் புலி பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் சைக்கலாஜிக்கலாக நம்ம இப்போ ரிசர்ச் வைஸாக நாங்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்கள வீட்டில் வேறு யாராவது புலி பண்ணிகிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ், அதனால தான் அவங்க இது பண்ணுறாங்க. அது அவங்களோட வீக் பாயிண்ட். நம்மளோட வேலைங்கிறது ஆஸ் அ கேர்டேக்கருங்க நம்ம குழந்தைங்களுக்கு எம்பவர் பண்ணுறது. இந்த வேர்ல்டில் எப்போ என்ன ப்ராப்ளம் வரும் நம்ம சொல்ல முடியாது. எங்கே போய் நின்னாலும் என் குழந்தைனால இதை சமாளிக்க முடியும், சமாளிக்க தெரியலனா ஹெல்ப் ஆகுது கேட்க தெரியணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் நம்ம இந்த ஷோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. அன்பான நேயர்களே, உண்மையிலேயே ஒரு நீண்ட நெடிய ஒரு அழகான விளக்கம் தற்போது இந்த குழந்தைகள் எதிர்கொள்கிற இந்த புல்லிங் அப்படின்ற விஷயம். அன்பான பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, குழந்தையினுடைய உள்ளம் ஒரு கண்ணாடி குடுவை. விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சுன்னா அதை மீண்டும் கட்டுருவாக்கம் செய்வது என்பது மிக மிக கஷ்டம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புல்லிங். இது இமீடியட்டாக நேரடியாகவே அந்த குழந்தைகளுடைய மனதை உடைத்துவிடும். அப்படி உடஞ்சி போச்சுன்னா அந்த குழந்தைங்கள்ட்ட நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவிட்டியை பார்க்க முடியாது, ஒரு சாதனையை எதிர்கொள்ள முடியாது. அந்த குழந்தைங்கள்ட்ட ஒரு படிப்பு, நல்ல ஒரு படிப்பு நிலையை பார்க்க முடியாது. சமூகத்தில் அது ஒரு தைரியமான சூழ்நிலை நடைபெறுவதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நமக்குள்ளே அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் குழந்தை மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லையே, ஏன் குழந்தை அந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரி இல்லையே. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் அறம் செய் நிகழ்ச்சியில் நாங்கள் இது வரைக்கும் உள்ளபடியே சொல்கிறேன், நாங்கள் நிறைய டாபிக்ஸ் எடுத்துருக்குறோம், நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் புல்லிங் நான் ஆரம்பிச்சேன், என்னடா புல்லிங்னே டாக்டர் விடவே மாட்டேன்றாங்க அந்த டாபிக் அப்படின்னு. ஆனால் இது ஏன் எவ்வளோ அவசியம் அப்படின்றத இந்த வாரங்களில் அதை முழுமையாக பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரிஞ்சுது. நிச்சயமாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அன்பான குழந்தைகள், இங்கே வந்திருக்கிற குழந்தைகள், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் இல்லையா? நாம் யாராக இருக்கணும், என்னவாக இருக்கணும், எந்த நிலையில் இருக்கணும், எப்போ நோ சொல்லணும், எப்போ எஸ் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது, நீங்களும் யாரையும் அஃபண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்களும் உங்களை யாரும் அப்படி பண்ணாங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகிடுறீங்க, துணிச்சலோடு ஒன்று நோ சொல்லுங்கள், இல்லை அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இதை என்ன பண்ணுங்கள், பரவலாக்கம் செய்யுங்க. கவலைப்படாத அப்படின்னு அழகாக ஒரு பாப்பா சொன்னேன். நாங்கள் யாரோ அவர் சொன்னாங்களே இங்கே இந்த பக்கம், நீயா நாங்கள் அவள் அப்படி இருந்தா, பட் நாங்கள் போய் அவளோட சப்போர்ட் பண்ணோம், அவள் அந்த அந்த சூழ்நிலை வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னான். எஸ், அதுதான் நம்மளுடைய ரோலாக இருக்கணும். அன்பான நேயர்களே, அறம் செய் தொடர்ந்து இது போன்ற பல தலைப்புகளோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறது உங்கள் குழந்தைங்களுடைய நல்வாழ்விற்காக. நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறோம் 200வது வாரத்திற்கு பிறகு ஒன்லி மென் ஃபார் சில்ட்ரன், குழந்தைங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பிரத்யோகமாக அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள, சவாலோடு எதிர்கொள்ள பயணப்பட இந்த நிகழ்ச்சி உருவாகி கொண்டிருக்கிறது. பெரிய ஆதரவோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.